நல்ல பசங்க தான். இங்கிருந்து நடந்து வருவான் குண்டியமுள்ளூருக்கு. நீ நடந்து வர அந்த கால் வலிக்காவது ஒரு வார்த்தையாக கற்றுக்கடா அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பேன் நான். அதனால் நீங்கள் தயவுசெய்து எஜுகேஷன் நல்லா பாருங்கள். எங்கள் கிராமத்தில் டிஎன்பிசியில் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணணும் நான் தான். ஏன்னா எல்லாருமே எங்கள் குடும்பத்தில் யாருமே படிக்கலை, நான் தான் லாஸ்ட் பையன். எதுக்கு சொல்லனா, படிக்க முடியாது வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்காத. முடியும் என்று முனைந்தால் முடியும், முடியாது என்று முடங்கினால் முடியாது. அது உன் கையில் தான் இருக்குது. நீ என்ன வேணாலும் படிக்கலாம். நீ விழுந்தாலும் நீர்வீழ்ச்சியாக விழு, குனிந்தாலும் நெற்கதிராக குனி அப்படின்னு சொல்லணும். நம்ம விழுந்தாலும் ஒரு பயனுள்ளதாக விழுகிற மாதிரி இருக்கணும். நீர்வீழ்ச்சா எல்லாம் குளிக்கிறாங்களே, குனிறியா நெற்கதிராக குனி. 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்க ஒரு நெற்கதிராக இருக்கு. அதனால நம்ம வீழுவது வெக்கம் அல்ல, அப்படி வீழ்ந்தே கிடப்பு தான் வெக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த ஒரே நாளில் இந்த முயற்சி எடுத்த சிலம்பரசன் ஐயா அவர்களுக்கும் மற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் மறுபடியும் வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். எஜுகேஷன் தான் முக்கியம். இந்த பெரியார் சொல்லுவார் பாருங்க, மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகுன்னு. இந்த மானமும் அறிவு இருக்கு பார்த்தியா, இந்த மானத்தை காப்பாற்று இந்த துணி நூல், அறிவை காப்பாற்றுவதும் நூல் தான். அந்த நூல் இருக்கு பார்த்தியா, புத்தகம், இதுவும் ஒரு நூல் தான், புத்தகமும் ஒரு நூல் தான். அதனால் நூலை படித்தாலே அது பெரியாருக்கே ஒரு அர்த்தம் ஆகிடும். புரியுதா? அதனால முதல்ல சொல்லுங்க, எஜுகேஷன் தான் உங்களை வளர்த்து விடும். அதனால நீங்கள் நல்லா படிங்க. எவ்வளோ தூரம் நடந்து குறிஞ்சிப்பட்டியெல்லாம் போயிட்டு வரீங்க. நம்ம சின்ன வயசுலேயே நம்ம ஹீரோ ஆகணும்னு நினச்சினா வீணாக தான் போவேன். நீ படித்து ஹீரோ ஆகணும். நீ ஒரு ஐஏஎஸ் ஆகி ஹீரோ ஆகணும். உன்னை அவங்க உட்கார வைக்கணும். அதனால் நல்லா படித்தவங்க இந்த விழாவுக்கு வருகை தந்து இவ்வளோ சிறப்பாக எவ்வளோ கூட்டம் பாருங்க. நான் ஃபங்க்ஷன் வச்சா கூட வரமாட்டாங்க, 2 பேர் வருவாங்க, அனுப்பிச்சி விட்டுட்டே இருப்போம். ஆனால் இவ்வளோ பேர் முன்கூட்டியே ஒரு ஃபங்க்ஷனை சிறப்பிக்கிறாங்கன்னா எவ்வளோ பாருங்கள், உங்களுக்காக தான். எவ்வளோ ப்ரைஸ் ஒரே நாள் முடிவு பண்ணுறாங்கன்னா உங்களுக்காக தான், எஜுகேஷனுக்காக தான். அதனால் பெற்றோர்கள் தயவுசெய்து எஜுகேஷனுக்காக இது பண்ணுங்க. மாணவர்களும் பார்த்தோன்னா தொடர்ந்து சொல்கிற மாதிரி காலையில் எழுந்துக்க மாட்டான். ஸ்கூலுக்கு போ ஸ்கூல் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு அதிக நேரம் பேசுன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, நம்ம பொண்டாட்டி அடிச்சுட்டே இருக்கிறோம், இன்னைக்கு அடிக்கவே கூடாதுடா, பாவம் டெய்லியும் அடிச்சுட்டு இருக்கோம் நம்ம ஒய்ஃபை அப்படின்னு, இன்னைக்கு அடிக்கவே கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வராரு. காலையில் போகிறாரு, நான் அந்த களத்துமேட்டுக்கு அந்த ஆலமரத்துக்கு வேலைக்கு போகிறோம், சாப்பாடு எடுத்துருவா அப்படின்னு. எந்த காலத்துமேடுங்க? அந்த வீரன் கோயில் இருக்குது அங்கே. எந்த வீரன் கோயில்? ஏரிக்காருக்கு ஓரத்தில் கடை, அந்த வீரன் கோயிலுக்கு சாப்பாடு எடுத்துருவா அப்படின்னு. கடுப்பாயிட்டு, ஏரிக்கார் ஓட்ட எங்கே வீரன் கோயிலுக்கு? அங்கே சிவன் கோயில் தானே இருக்குது. கடுப்பாயிடுச்சு. நோக்கி பாலியல் நான் அரைஞ்சி அடி முடிய இழுத்து போட்டுக்கே தள்ளிட்டோம். அவ்வளோ அடி அடையிட்டு, எனக்கு தெரியுங்க அந்த வீரன் கோயிலுக்கு தானே, அதெல்லாம் எடுத்து வருங்க சாப்பாடு. அப்படியா நீ இப்போ கேட்ட? இல்லை டெய்லி அடிப்பீங்களே, இன்னைக்கு அடிக்கவே இல்லை, அதனால தாங்க அடி வாங்குறீங்க அப்படி. அது மாதிரி டெய்லி அவங்க அம்மா எழுப்பி விடுவாங்க அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இப்போ மாலை போட்டு காலையில் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு மலைக்கு கோயிலுக்கு போய் பாட்டு பாடுறாங்களே, நான் நீயே எழுந்துக்கணும், நீயே கிளம்பி போயிட்டே இருக்கணும். டெய்லி எழுப்பி விடுவாங்க, அந்த எண்ணமே நீ மறந்தாலும். நீ ஒரு வேலையை செய்யணும், அது ரொட்டீனாக செய்யணும். தேங்க்யூ.